ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல்ல ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கான நியூ கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். அதை பத்தின ஷெட்யூல். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த நியூ யூடியூப் கிளாஸஸ் எல்லாமே நாளையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டெய்லி ஈவினிங் 7 o'clock பாத்தீங்கன்னா முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட CBD2 எக்ஸாம், அதே மாதிரி அக்டோபர் 21, 28 ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷனும், அக்டோபர் 30 ஜேஇக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின், இனி வரக்கூடிய எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாமே டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் ஜெனரல் அவேர்னஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள் சயின்ஸ், அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 monthsல இருக்கக்கூடிய எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒன் லைனர் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல யூடியூப்ல கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி 2 ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம். இந்த ஷார்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நாம சொல்லி கொடுக்க போறோம். மேக்ஸோட ஷார்ட் ட்ரிக்ஸ், ரீசனிங்கோட ஷார்ட் ட்ரிக்ஸ், இது வரைக்கும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஜெனரல் அவேர்னஸ், அது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபின்னு அடிக்கடி ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவா உங்களுக்கு 3 வீடியோஸ் வந்து டெய்லி கொடுக்க போறோம். ஸோ 3 வீடியோஸ்ங்கும் போது டெய்லி 3 கொஸ்டின் வந்து இந்த ஷார்ட் வீடியோல படிச்சிடலாம். அதே மாதிரி 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்துருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லா டாபிக்குமே இதுல வந்து மிக்சடா இருக்கும். இதுல நாம டாபிக் வைஸ் வந்து கொண்டு போக போறது இல்ல. எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் டி அண்ட் என்டிபிசி CBD2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நோட்டும் ஒரு பென்னும் வச்சுக்கோங்க. என்னென்ன ஷார்ட்கட் சொல்றோமோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. சோ டெய்லி கன்சிஸ்டன்டா படிங்க. ஏற்கனவே வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் வச்சிட்டு இருக்காங்க. இனி என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான நோட்டிபிகேஷனும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எப்பவுமே சொல்றதான், உங்களுக்கு 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்பவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க மினிமமான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான். உங்க கையில கண்டிப்பா 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ இருக்கு. 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாமோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். ஸ்கூல் டேஸ்ல என்னென்ன படிச்சோமோ அதே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி தான். அதே சயின்ஸோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் இல்லனா பயாலஜி. அதே மாதிரி மேக்ஸ்ல நாம படிச்ச நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், இது எல்லாமே சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சதை தான் இங்க என்ன பண்ண போறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு நம்மளோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ண போறோம். இவ்வளவுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். இங்க புதுசா வேற எதுவுமே சிலபஸ் கிடையாது. ஸ்கூல் டேஸ்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டோமோ அதை தான் இங்க மொத்தமா நாம வந்து எழுத போறோம். மத்தபடி நம்ம காலேஜ்ல இன்ஜினியரிங்ல படிச்சதோ அந்த மாதிரி எதுவுமே கேட்க போறது இல்ல. 90% இல்லைன்னா ஒரு 85% பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சிலபஸ் எக்ஸாமுக்கு. சில எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வரும். இவ்வளவுதான். ஓவராலா பார்க்க போனா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாத்தையும் தரவா படிச்சிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். பட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ அதே மாதிரி நான் இப்பதான் மேம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு பேசிக்கே தெரியாது, எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்திருப்போம். ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருங்க. நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே சிலபஸ் வைஸ் டீச் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதுல வந்து கொண்டு போயிருப்போம். அதே மாதிரி வீக்லி பிளான், வீக்லி ஷெட்யூல், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒரு பிகினரா 0 லெவல்ல நான் இருக்கேன், எனக்கு எந்த டாபிக்குமே தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நாம எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்திருப்போம். அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
அது மாதிரி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 1/11/2025 இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அது எதுக்காகங்கிறத நான் மார்னிங் வீடியோல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1899 வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபர்ல. 1/11/2025 உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணும்போது கூட ஒரு 2400 இல்லனா 300 வந்து நீங்க பே பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சோ இது வந்து நவம்பர் 1ல இருந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து நாம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டைம் தான் நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் செட் வந்து கொடுத்துருவோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் எந்த டைம்னாலும் நீங்க பாத்துக்கலாம். வாரம் பிளான் வந்து கொடுத்துருவோம். வாரம் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இதுல கொடுத்துருப்போம். உங்க வீட்ல இருந்தே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கவர் ஆகிரும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டே ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் குரூப் டிக்கு படிக்கிறேன், இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் நான் வீக்கா இருக்கேன், சயின்ஸுக்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் எனக்கு மெட்டீரியல்ஸும் வேணும், கிளாஸஸும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 699. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 2024 இருந்து அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரும் இதுல கவர் ஆகும். லைஃப் டைம் வேலிடிட்டியோட கொடுத்திருப்போம். இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். SSC MTS ஓட டெஸ்ட் பேட்ச்க்கு 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 15/10/2025 இன்னைக்கு நைட்டு 12 மணியோட க்ளோஸ் ஆகுது. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட், MTS டெஸ்ட்னா ஐ வாண்ட் MTS டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு யூடியூப் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஈவினிங் 7 o'clock வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி டெய்லி யூடியூப் ஷார்ட்ஸையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்டா படிங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்பவே சிலபஸ் என்னங்கிறத பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டும் அப்படிதான். 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னாலே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மினிமம் 18 வயசு இல்ல அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 18 வயசுலயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே வேலைக்கு போயிடலாம். ஸோ இந்த அவேர்னஸை கொண்டு வாங்க. கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரயில்வேலையும் சரி SSCலையும் சரி உள்ள போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு TNPSC மட்டும் தான் தெரியும். ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு டிஎன்பிஎஸ்சில என்ன எக்ஸாம் இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு மிஞ்சி போனா என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் 4 இருக்குன்னு தெரியும், குரூப் 2 இருக்குன்னு தெரியும். டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதை தாண்டி SSCல என்னென்ன எக்ஸாம் இருக்கு, SSC CGL CHSL GD CAPF டெல்லி போலீஸ்க்கு தனியா எக்ஸாம் நடக்கும். சோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி ரயில்வேல ஒரு TTR இருக்காங்க, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்கன்னா அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது கூட ஒரு 18 வயசுல இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா NTPCன்னு ஒரு எக்ஸாம் வச்சு அதுல கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்னு பிரிச்சு கிராஜுவேட்டுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் உள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? அது மாதிரி குரூப் டிக்குள்ள போஸ்ட் எல்லாமே கொண்டு வராங்க. குரூப் டிக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். இன்னும் சேஞ்சஸ் எதுவுமே சொல்லல. அப்ப இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கண்ணு முன்னாடி. பட் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனால அந்த 18 வயசுலயே படிக்க ஆரம்பிங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவோம். எக்ஸாமுக்கு தேவையான எக்ஸாம்ல ரயில்வேல இருந்தா இருக்கட்டும் இல்ல SSCல இருந்து இருக்கட்டும் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு கூட சொல்லி கொடுத்துருவோம். கரெக்டா அந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு படிக்கிறதுக்கு ஆப்புக்குள்ள ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி வேற எதுவுமே வேண்டாம். உங்க கையில படிக்கிறதுக்கு மொபைல் போன் இருக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கையில நோட்டும் பெண்ணும் இருக்கு. இவ்வளவுதானே தேவை. சோ அப்போ அந்த மொபைல் போனை நல்ல விதமா பயன்படுத்துங்க. மொபைல் போன்ல என்ன படிக்கிறதுக்கு தேவையோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்ஸ்டால உட்காந்து தேவையில்லாத ரீல்ஸ், இன்ஸ்டாலையும் நல்ல எஜுகேஷன் ரிலேட்டடா ரீல்ஸ் இருக்கும், அதை பாத்தீங்கன்னா தப்பு கிடையாது.
தேவையில்லாம உட்காந்து நாள் ஃபுல்லா ரீல்ஸ் பாக்குறது, நைட்டு தூங்காம 2 மணிக்கு தூங்குறது. இப்பெல்லாம் 9 மணிக்கெல்லாம் தூங்குறதெல்லாம் நெறைய பேரு அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அந்த நைட்டு 1 மணி வரை உட்காந்து ரீல்ஸ் பாக்குறது. அப்போ நம்ம கண்ணும் கெட்டு போயிரும். அந்த நைட் டைம்ல அந்த தூங்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஃபோன் பார்க்கும்போது என்னாகும்? அது தூங்காது. காலையில அப்ப லேட்டா எந்திப்போம். யார் ஒருத்தங்க அதிகாலையில ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறாங்களோ, அவங்க வந்து லைஃப்ல வந்து பெரிய சக்சஸ் ஆவாங்க. காலையில 5 மணிக்கு சீக்கிரமா எந்திரிச்சீங்க அப்படின்னா, நாள் வந்து ரொம்ப நீளமா இருக்கும். சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அன்வான்டடா டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய எல்லாத்துல இருந்தும் வெளிய வாங்க. வெளிய வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க அப்படின்னா, அதுல வந்து 1000 மட்டும் தான் செலக்ட் ஆகுறாங்கன்னா என்ன காரணம்? அந்த 1000 பேர் தான் நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அது மாரி நீங்களும் கரெக்ட்டா படிங்க. யூனிக்கா இருங்க. ஓகேவா? மத்தவங்கள மாரி இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. யூனிக்கா சூஸ் பண்ணுங்க. எனக்கு பேங்கிங் தான் வரும். எனக்கு ரயில்வே தான் வரும். எனக்கு எஸ்எஸ்சி தான் வரும். இந்த ஃபீல்டுல தான் நான் போக போறேங்கிறத படிங்க. வெறித்தனமா டே அண்ட் நைட் உட்கார்ந்து வொர்க் பண்ணுங்க. 4 மாசம் இல்லன்னா 6 மாசம் வொர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போயிரலாம். ஏன்னா நான் படிச்சது அவ்வளவுதான். 4 மாசம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் தான் படிச்சிருப்பேன். ஜூன் 2026 2016 2026ன்னு சொல்லிட்டேன். 2016ல நான் ஆரம்பிச்சேன். சோ என்னோட காலேஜ் முடிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் நானே படிக்க ஆரம்பிச்சேன். சோ 2016ல ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா, அதுல இருந்து ஒரு 6 மாசம் அந்த நியூ இயர் வர்றதுக்குள்ளே 2017 வர்றதுக்குள்ள எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு. கடைசியா எழுதின எக்ஸாம் பாத்தீங்கன்னா, ஜனவரி 1 2017ல ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதுனது. அதுக்கப்புறம் வேற எந்த எக்ஸாமுமே எழுதல. ஏன்னா அதிலேயே கிளிக் ஆகிருச்சு. அந்த 6 மாசம் தான். ஆனா அந்த 6 மாசத்துல நெறைய எக்ஸாம்ஸ் வந்துச்சு. நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டோம் அப்டின்னா, வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம். நெறைய எக்ஸாம் கிளிக் ஆகும். ஒரு போஸ்டிங் மட்டும் இல்ல. நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டோம்னா பிஓ ஆகலாம், கிளர்க் ஆகலாம். அதே மாரி என்டிபிசில கிராஜுவேட்டும் செலக்ட் ஆகலாம், அண்டர் கிராஜுவேட்டும் செலக்ட் ஆகலாம். நாம வந்து கரெக்ட்டான வேல படிக்கணும். நாம ஒரு டாப்பரா படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம தான் சூஸ் பண்ணணும். அந்த வேல நம்மள சூஸ் பண்ணாது. நாம சூஸ் பண்ணணும். எனக்கு இதுதான் வேணும். நான் பிஓ தான், நான் கிளர்க் தான், நான் கிராஜுவேட் லெவல்ல தான் போறேன், அண்டர் கிராஜுவேட் போறேன். எனக்கு என்டிபிசி வேண்டாம். நான் எஸ்எஸ்சி, சிஜிஎல் போறேங்கிறத நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா, நாம சூஸ் பண்ற மாரி இருக்கும். சோ அந்த அளவுக்கு படிங்க. டாப்பர் ஆகக்கூடிய அளவுக்கு படிங்க. எல்லாமே நம்ம ஆப்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்டோம். சோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 6 மாசம் இல்லன்னா 4 மாசம் தான் பிகினருக்கு. கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போனீங்க அப்படின்னா, அந்த 6 மாசத்துக்குள்ள முடிச்சிரலாம். நான் ஜூன்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஜூனுங்கிறது 6வது மாசமா? சோ நான் கடைசியா எழுதின எக்ஸாம் பாத்தீங்கன்னா, நியூ இயர்க்கு ஜனவரி 1 கரெக்ட்டா 6 மாசம் தான். அந்த 6 மாசத்துக்குள்ளேயே அந்த இத எல்லாத்தையும் கொண்டு வந்துரலாம். சோ படிக்க ஆரம்பிங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நெகட்டிவ் பீப்பிள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு, உங்களோட இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறத யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சக்சஸ் ஆகுற வரைக்கும். சக்சஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேன்னு யாருகிட்டயுமே சொல்லாதீங்க. நம்ம வந்து ஒரு எஃபோர்ட் போடும்போது யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாது. நம்ம சக்சஸ் மட்டும் தான் மத்தவங்க கண்ணுக்கு தெரியணும். அதனால ஹிடனா உட்கார்ந்து கரெக்ட்டா படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். 12:00 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ இந்த நம்பருக்கு மறக்காம WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.